ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நம்மளும் சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அது பார்த்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்க. அதுக்கான ஹால் டிக்கெட் நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோடு பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க விலாவரியாக போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டே நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சின்னு கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இதுங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிங்க. லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது இது மாதிரி ஒரு வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், நிரந்தர பதிவு விவரங்கள். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே பதிவு செய்தவர் உள்நுழைய அப்படின்னு இருக்குல்ல, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிட்டு அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம மொபைல் அப்ளை பண்ணியிருந்தால் நம்மளே எடுத்து வச்சுருப்போம். அப்படி நீங்கள் எதுவும் ப்ரௌஸ் சென்டர் அப்ளை பண்ணியிருந்தால் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரொம்ப அதை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கீழே உள்ள கேப்சாவை கிளியர் பண்ணிங்க. கிளியர் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பாருங்கள், அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு ஹால் டிக்கெட்னு காமிக்குது. அதை கிளிக் பண்ணிங்க. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு ஹால் டிக்கெட்னு காமிக்குது. அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடி, டேட் ஆஃப் பர்த் ரெண்டும் கேட்குது. இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி என்னன்னு தெரியலைன்னா மறுபடியும் டேஷ்போர்டில் போய்ங்க, கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. இப்போ 2025 நம்ம எது அப்ளை பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக இருக்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஐடி, அதை காப்பி பண்ணிக்கிங்க. அப்ளிகேஷன் ஐடி அந்த நம்பர் என்னவோ அந்த நம்பரை இப்போ நம்ம காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கொடுத்துக்கிட்டு கீழே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் ஹால் டிக்கெட் இருக்கும். இந்த ஹால் டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா அவங்களோட பேர், அவங்க அப்பா பேர், அவங்க தேர்வு மையம் எந்த ஊர், அதேமாரி தேர்வு கூடம், அந்த தேர்வு மையம் எழுதுகிற ஊரில் என்ன தேர்வு கூடத்தோட பெயரும் முகவரியும் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னைக்கு தேர்வு நடைபெறும் நாள் 12/7/2025 காலை 9:30 முன்பகல் முதல் 12:30 பிற்பகல் வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காலைல 9 to 12 வரையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளை எக்ஸாம் ஹாலில் அலோட் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முக்கிய அறிவுரைகள்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்துங்க. இதை கண்டிப்பாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுங்க. இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.